ஏன் தேவ மகிமையை இழக்கின்றோம் என்னும் தலைப்பில் இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். அதற்கு ஆதாரமாய் 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 21, 22 ஆகிய இரு வசனங்களையும் வாசிக்க கேட்போம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். அதாவது அந்நாட்களிலே சீலோவிலே தேவனுடைய சபை இருந்ததை பார்க்கிறோம். தேவனுடைய கூடாரம் அங்கே இருந்தது. அங்கு ஏலி என்கிறவர் பிரதான ஆசாரியராகவும் அவருடைய 2 குமாரர்கள் ஒப்னி பினகாஸ் என்கிறவர்கள் ஆசாரியர்களாகவும் இருந்த நாட்களாய் அது இருந்தது. சபை பாவத்துக்கு விலை போனதாய் மாற்றப்பட்டது. சபையிலே பாவம் பெருகிற்று. அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தத்தக்கதாய் அங்கே அவைகளை உணர்த்தி அவைகளிலிருந்து மனந்திரும்ப பண்ணத்தக்கதாய் யாரும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஏனென்றால் அந்த சபையை நடத்துகிற சீலோ சபைக்கு பொறுப்பாக இருக்கிற பிரதான ஆசாரியனாகிய ஏலியும் அவருடைய பிள்ளைகளும் அங்கே தலைமை பொறுப்புகளில் இருக்கிறதுனாலே இவர்களை சீர்படுத்த அங்கே யாரும் இல்லாத ஒரு காரணம் இருந்தது. அதனால் தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி இவைகளை எச்சரித்தும் தீர்க்கதரிசிகளுடைய சத்தத்துக்கு அவர்கள் செவிகொடாமல் போனதினாலே தேவனுடைய நியாய தீர்ப்பு இப்படி வந்தது. எந்த சபையில் பாவம் பெறுகிறதோ, எந்த சபையில் பாவம் கண்டித்து உணர்த்தப்படவில்லையோ, எந்த சபையில் பாவம் செய்கிறவர்கள் கண்டிக்கப்பட்டு அவர்களை மனந்திரும்புதலுக்குள்ளே கொண்டு வந்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வைப்பதற்கு அவர்கள் உண்மையாய் தங்களை தாழ்த்தும்படி காரியங்களை சபை நடத்தவில்லையோ, அந்த சபையை விட்டு தேவ மகிமை அற்று போய்விடும். தேவனுடைய பெட்டி சத்துருக்களால் பிடிக்கப்பட்டதால் தேவ மகிமை சபையை விட்டு விலகி போய்விடும். தேவனுடைய பெட்டிக்குள் ஆரோனுடைய துளித்த கோலும் மண்ணா வைக்கப்பட்ட பொற்கிண்ணமும் கற்பலைகளும் இருந்தன. இவைகளை சபை இழக்கும்போது மகிமை இழந்த சபையாய் மாறும். அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால், அதாவது ஒரு சபையில் 2-3 ஊழியர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் மரிக்கும் போது மகிமை இழந்த சபையாக அது மாறும். சபையில் ஊழியர்களே பாவத்தை செய்யும் போதும் மகிமை இழந்த சபையாக மாறிவிடும். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிட்டுது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய துளித்த கோலும் பொற்கிண்ணத்தில் வைக்கப்பட்ட மண்ணாவும் இருக்கிறதை பார்க்கிறோம். கற்பலைகளும் அங்கே இருக்கிறது. இது ஒரு மனுஷனுடைய, அதாவது ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரியாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய இருதயங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய, இருதயமெங்கிற ஆலயத்துக்குள்ளே இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டியின் காரியம் என்னவென்றால், துளித்த கோல் ஆரோனுடையது எதை குறிக்கிறது என்றால் தேவன் தெரிந்து கொண்ட இதை குறிக்கிறது. தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் போது அது கலகம் செய்கிறவர்கள், குழப்பம் பண்ணுகிறவர்களுக்கு அது அடையாளமாக இருந்து கலகங்கள் நிறுத்தப்படக்கூடியதாய் அது வைக்கப்பட்டது. தேவனுடைய ஊழியங்கள், தேவனுடைய அழைப்புகள், தேவனுடைய சபைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு இது அடையாளமாய் இருக்கிறது. 2வதாய் மண்ணா வைக்கப்பட்ட பொற்கிண்ணம். மன்னா தேவனுடைய தூதர்கள் புசிக்கிற ஒரு அப்பமாய், ஒரு ஆகாரமாய் இருந்தது, தானியமாய் இருந்தது. அதை மனிதன் புசித்ததை பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய வார்த்தைகளுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. மனிதனுடைய இருதயமாகிய 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிற தேவனுடைய ஆலயத்திலே மனிதனுக்குள்ளே இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவனுடைய ஆலயத்துக்குள்ளே தேவ வார்த்தை இருக்க வேண்டும். அது பொற்கிண்ணத்துக்குள் இருந்ததென்று வேதம் சொல்லுகிறது. பொற்கிண்ணம் என்பது தங்கத்தால் செய்யப்பட்ட கிண்ணம். அது பரிசுத்தத்தை குறைக்கிறது. இருதயம் என்கிற பரிசுத்தமான பொற்கிண்ணத்துக்குள்ளே தான் தேவனுடைய வார்த்தையை வைத்து வைக்க முடியும். அடுத்ததாய் அங்கே கற்பலைகள் இருந்ததையும் பார்க்கிறோம். தேவ வார்த்தைகள் பொற்கிண்ணத்தில் இருக்கிற மண்ணா மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. இவைகள் ஒரு மனிதனுடைய இருதயத்தை விட்டு விலகும் போது, சீலோவில் இருந்த இந்த பெட்டி யுத்த களத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது பெலிஸ்தியர்களாகிய சத்துருக்கள் அந்த யுத்தத்திலே ஜெயித்து இந்த பெட்டியை தங்களுக்கு
பிடித்து கொண்டார்கள். இதனாலே தேவனுடைய மகிமை இழந்து போனது என்று சொல்லப்படுகிறது. இக்கபோத் என்றால் இஸ்ரவேலை விட்டு தேவ மகிமை போய்விட்டதென்று. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. அதாவது அந்த இடத்திலே ஒரே நாளில் மரிக்கிற 4 பேரை கவனிக்கிறோம். மகிமை இழந்து போன ஒரு சபையில் ஒரே நாளில் 4 பேர் மரிக்கிறார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஏலியும் இந்த செய்தியை கேட்டு மரிக்கிறார். அவருடைய 2 மகன்களும் மரிக்கிறார்கள். இந்த செய்தியை அந்த யுத்த களத்திலே அந்த செய்தியை கேட்டு அவருடைய ஒரு மகனுடைய மனைவியும் குழந்தை பெற்று மரித்து போகிறதை அந்த இடத்திலே பார்க்கிறோம். 4 பேர் ஒரே நாளிலே மரிக்கிறார்கள். 2 பேர் யுத்தத்திலும் 2 பேர் யுத்தமில்லாத இடங்களிலேயும் மரிப்பதை பார்க்கிறோம். சபையிலே ஏற்படுகிற காரியங்களை கவனியுங்கள். இந்த கொள்ளை நோய் காலத்திலே சபையிலே சிலர் மரித்து விடுகிறார்கள். ஒரே நாட்களில், ஒரே காலத்தில், ஒரே ஆண்டுகளுக்குள்ள மரித்து விடுகிறார்கள். ஏன் தேவனுடைய சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தது? ஏன் தேவனுடைய சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததென்று நீங்கள் கேட்கலாம். தேவ சபைகள் இருக்கிற ஊழியர்கள், ஊழியக்காரிகள், விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் ஏற்பட்டு ஒரே காலத்தில் ஒரு சபையை சேர்ந்த ஊழியர்கள், ஊழியக்காரிகள் திடீரென மரித்து போனது என்ன என்ற ஒரு குழப்பமும் ஜனங்களுக்குள் இந்த நாட்களில் இருக்கிறது. இப்படித்தான் அந்த நாளில் யுத்தத்திலே மரித்தது போல இந்த சபையிலே சீலோவிலே 4 பேர் ஒரே நாளிலே மரித்து போனார்கள். அப்பொழுது சொல்லப்படுகிறது, அவள் மகிமை, அதாவது அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினாலே அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். அப்போ இக்கபோத் என்றால் தேவ மகிமை சபையை விட்டு போயிட்டு, இஸ்ரவேலை விட்டு போயிட்டு, உங்களோட குடும்பத்தை விட்டு போயிட்டு, உங்களோட ஊழியத்தை விட்டு போயிட்டு, உங்களோட சபை பாஸ்டரை விட்டு போயிட்டு, உங்களோட சபை மூப்பரை விட்டு போயிட்டு, உங்கள் சபை விசுவாசியை விட்டு போயிட்டு, உங்கள் சபையில் இருக்கிற ஊழியம் செய்கிறவளை விட்டு போயிட்டு என்று சொல்லுவது கொப்பானது. காரணம் என்னவென்றதை நீங்கள் அறிகிறீர்கள். உங்களுடைய சபையில் ஒரே நேரத்தில் இப்படிப்பட்ட மரணங்கள் சம்பவித்தால் நீங்கள் யோசிக்க வேண்டும். முதிர் வயதிலே இயற்கையாக மரிக்கிற மரணத்தை குறித்து இது சொல்லவில்லை. இது வித்தியாசமான மரணமாக இருக்கிறது. தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒரே நாளிலே உடைய 2 குமார்களும் மரிப்பார்கள் என்று. ஆனால் அந்த அவருடைய ஏலியனுடைய மருமகளும் ஏலியும் சேர்ந்து மொத்தமாக 4 பேர் மரிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. தேவனுடைய கோபாக்கினை ஒரு சபையில் பற்றி எரியும் போது இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய மகிமை சபையை விட்டு போனால், ஒரு குடும்பத்தை விட்டு போனால் அங்கே மரணம் சம்பவிக்கும், அங்கே நியாய தீர்ப்பு உண்டாயிற்று என்று அர்த்தம், அங்கே இழப்புகள் வந்துவிட்டது என்று அர்த்தம். இப்படிப்பட்ட நேரத்திலே சபை செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய கோபாக்கினை சபைக்கு இன்னும் தொடராதபடி, சபையில் இருக்கிற இன்னும் மற்ற அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஊழியர்கள், ஊழியக்காரிகள் மரணத்தை தழுவ முதல் சபை மனம் திரும்ப வேண்டும். ஏன் எங்களுடைய சபைக்கு இப்படி சம்பவித்தது, சீலோவுக்கு ஏன் நடந்ததென்று அவர்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பாவம் வெளியரங்கமாய் காணப்பட்டது. அதே போல் உங்களுடைய சபையில் இப்படிப்பட்ட மரணங்கள் சம்பவிக்கும் போது ஒரே நேரத்தில் நீங்கள் தேவனிடம் விசாரிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். உங்களுடைய சபையில் தீர்க்கதரிசிகள் இல்லாவிட்டாலும், வெளிப்பாடுகளை கொண்டு வந்து சொல்லக்கூடியவர்கள் இல்லாவிட்டாலும், நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அங்கே அனுப்ப முடியும். அனுப்பி உங்களுக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்தி எவைகளை நீங்கள் சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருவார். அப்படி இல்லாமல் துணிகரம் கொண்டு முதல் மரணங்களையும் தொடர்ந்து நீங்கள் செய்வீர்களானால் மீண்டும் மீண்டும் மரணங்களை சந்திப்பீர்கள். ஏனென்றால் சபையை தேவ மகிமை சபையை விட்டு போய்விட்டது. தேவ மகிமையை சபை இழந்தால், ஜனங்கள் இழந்தால் அவர்களுக்கு தேவ பிரசன்னம் இல்லை, கிருபை இல்லை, எல்லாம் போய்விடும். ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை, பிரிவினைகளும் பிளவுகளும் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். சகரியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. ஜோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பாலசிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. மேய்ப்பர்கள் மைக்கில் அலறுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கப்படுகிறதா? அப்படியானால்
அந்த மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போய்விட்டதென்று நினையுங்கள். மேய்ப்பர்கள் கத்தி குளறி பிரசங்கம் பண்ணினால் புரிந்து கொள்ளுங்கள், பாசரை விட்டு தேவ மகிமை போய்விட்டதென்று. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. மேய்ப்பர்களுடைய மகிமை அவர்களை காக்கிறது. எப்போ அலறுகிறார்கள், கத்துகிறார்கள், குளறுகிறார்கள், பிரசங்கங்களில் அல்லது துதியில் அல்லது ஜெபத்தில் கத்தி குளறி சத்தம் போட்டு அப்படி இப்படி என்று புலம்புற பாஸ்டருடைய சபையில் நீங்கள் இருப்பீர்களானா தெரிஞ்சு கொள்ளுங்க, பாஸ்டரை விட்டு அவருடைய மனைவி போகல, தேவ மகிமை போய்விட்டதென்று. தேவ மகிமை போன சபைகளில் இப்படிப்பட்ட கூச்சல்கள் தான், அலறலின் சத்தங்கள் கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுடைய சபையில் தேவ மகிமை போனதுக்கான அடையாளத்தை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அங்கிருக்கிற மேய்ப்பர்கள் தேவ மகிமையை அவர்களை விட்டு அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. ஜோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பால சிங்கங்கள் கச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. ஜோர்தான் பெருமை அழிந்து போனது. அதே போல் மேய்ப்பர்களுடைய மகிமை அழிந்து போனால் அவங்க அலறுவாங்க, அலறிக்கொண்டே இருப்பாங்க. சபையில் கத்தி குளறி ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. பலிபீடத்தில் நின்று கொண்டு அவங்க வித்த காட்டுகிறவர்களாய், மல்யுத்தம் பண்ணுகிறவர்களாய், அப்படி இப்படி கர்த்தர் தங்களோட பேசுகிறதாய் தங்களை வெளிப்படுத்தி கத்தி குளறி கொண்டிருப்பார்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், வேத வசனம் தெளிவாய் அவர்களை அடையாளப்படுத்துகிறது. தேவ மகிமை ஊழியர்களாய் போனார்கள், ஊழியக்காரிகளாய் போனார்கள், விசுவாசிகளாய் போனார்கள் என்று நீங்கள் அதை நினைத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அவர்கள் தேவ மகிமையை மீண்டும் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவருடைய வாய்களை அவர்கள் காத்து கொள்ள வேண்டும். அதாவது வேதம் தெளிவாய் சொல்லு, பாலசிங்கங்கள் கெர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. பாலசிங்கம் என்றது இளம் சிங்கத்தை குறித்து பேசப்படுகிறது. வயதான சிங்கத்தை விட இளம் சிங்கங்கள் பலமாய் பாய்ந்து எதிரிகளை வேட்டையாடக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பலமுள்ள சிங்கங்கள் கூட, பால சிங்கங்கள் கச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுது, பயமுறுத்துகிற சத்தங்கள். இந்த பாலசிங்கங்கள் யாருக்கு குறிக்கிறது? பாலசிங்கம் என்ற ஒரு நபரை குறித்து அது சொல்லவில்லை, பாலசிங்கங்கள் என்று சொல்லுகிறது படுகிறது. பாலசிங்கங்கள் கச்சிக்கிற சத்தம், இந்த சபையில் இருக்கிற பாஸ்டர்மார் தான் இந்த பாலசிங்கங்கள். இருந்து பாலசிங்கம் கட்சிக்கும் போது, சபையிலே பேசும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், சிங்கம் காட்டில் இருந்து சத்தம் போடுமானால் சுற்றி வர காட்டுக்குள்ளே 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சத்தம் கேட்குமாம். அப்பொழுதும் மற்ற மிருகங்கள் எல்லாம் பயந்து இதாகி விடுமாம். அப்போ இந்த சபையில் இருக்கிற பாலசிங்கங்கள் கத்தும் போது சுற்றி வர சபை முழுவதும் அலறும் சத்தம் கேட்கும், பயமுறுத்துகிற சத்தமாக இருக்கும், பயப்படுத்துவார்கள் பாஸ்டர்மார். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவனுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுகிறவர், பயமுறுத்துகிறவர் அல்ல தேவன். அதை நீங்கள் தெரிந்து, சாத்தான் பயமுறுத்துகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் அல்ல. அப்போ உங்கள் பாஸ்டர் பயமுறுத்துகிறவரா, தேவனுக்கு பயப்படுகிறவரா, உங்களை தேவனுக்கு பயப்பட சொல்லுகிறவரா என்பதை கவனியுங்கள். இந்த ஆண்டிலே, இந்த காலங்களிலே சாத்தான் அநேக ஊழியர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஊழியக்காரிகளை, விசுவாசிகளை வஞ்சிக்கிறான். இந்த வஞ்சிக்கிறவனுடைய வஞ்சகத்துக்குள்ள விழுந்த ஊழியர்கள் மகிமை இழந்து போனதுனாலே, பாலசிங்கம் எப்படி காட்டில் சத்தம் போட்டு மற்ற மிருகங்களெல்லாம் பயமுறுத்தி அடக்குதோ, 7 கிலோமீட்டருக்கு அடக்கிறது போல சபம் முழுவதும் பாஸ்டர் வந்து மைக்கை எடுத்தோடனே அவருடைய மகிமை போனதுனால மைக் அலற மாதிரி அவரும் அலற ஆரம்பிச்சிருவார் சபையில். அப்படி சபைக்குள்ளே ஜனங்களுக்கு பயமுறுத்தல் உண்டாகும். பாஸ்டருக்கு எதிராக கதைக்காதீங்க, பாஸ்டர் குடும்பத்துக்கு எதிராக பேசாதீங்க, அப்படி இப்படி என்று சொல்லி பல காரியங்களை குறித்து அவர் பயமுறுத்த ஆரம்பிப்பார். பால சிங்கம் கெர்ச்சிக்கும் சபையில் இப்படிப்பட்ட பால சிங்கங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் மகிமை இழந்த வால சிங்கங்கள், அவைகள் மகிமை அற்றுப்போன வால சிங்கங்கள். இப்படிப்பட்ட வால சிங்கங்களை வைத்து கொண்டு கர்த்தர் சபை நடத்த மாட்டார். சபையை கர்த்தரால் வழி நடத்த முடியாது. ஆகவே இந்த பால சிங்கங்களை கர்த்தர் சந்திக்கிற ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இல்லாவிட்டால் தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற ஜனங்களை பயமுறுத்தி சாத்தானுடைய பயத்தின் ஆவியினாலே இவர்கள் பிடிக்க பண்ணி விடுவார்கள்.
இருப்பீர்கள். ஆதலால் கர்த்தர் ஞானமாய் கவனமாய் காரியங்களை செய்கிற ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டை அவர் மாற்றுவார். ஆதலால் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, மேய்ப்பர்களே, மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். தானியேல் 5வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய இருதயம் மேட்டிமை ஆகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அதாவது நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு ஆளை குறித்து இது பேசுகிறது. அவர் ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜாவுடைய வாழ்க்கையை குறித்து இது பேசுகிறது. மேய்ப்பர்களின் இருதயம் மேட்டிமையாகி அவர்களுடைய ஆவி கர்வத்தினால் கடினப்படும் போது அவர்கள் தங்கள் ஊழியத்தில் இருந்து தள்ளப்படுவார்கள். பாஸ்டருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிட்டு சபையில் பெருமையும் மேட்டிமையும் கர்வமாக உள்ள மேய்ப்பர்களை விட்டு தேவ மகிமை அகன்று போய்விட்டதாயிருக்கிறது. அவருடைய இருதயம் மேட்டிமையாகிறது. ஊழியக்காரிகள் விசுவாசிகளுடைய இருதயம் மேட்டிமையாகி அவர்களுடைய ஆவி கர்வத்தினால் கடினப்படும் போது அவர்களுடைய ஊழியத்தில் இருந்து, சிங்காசனத்திலிருந்து, அதிகாரமுள்ள ராஜரீகம் பண்ணுகிற இடங்களில் இருந்து தள்ளப்பட்டு போவார்கள். அவர்களுடைய மகிமை அவர்களை விட்டு அகன்று போகும். ஏன் தெய்வ மகிமையை இழக்கின்றோம்? அது ஏன் அகன்று போகிறது என்றால் இருதயத்தின் மேட்டிமை, ஆவியின் கர்வம் ஆகும்போது இவைகள் சம்பவிக்கிறது. முந்தி ஒரு காலத்திலே நல்லா ஊழியம் செய்தவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்பொழுது ஒன்றுமில்லை. காரணம் பெருமை நிமித்தம் அவருடைய மகிமை அவர்களை விட்டு அகன்று போனதுனால ஒன்றுமில்லை. ஒரு ஆளை பாருங்க, ஒருவருக்கு கிரீடம் வைத்திருக்கிறது. அவரை ராஜா என்று சொல்லுவார்கள். அவருடைய கிரீடத்தை கலட்டின பிற்பாடு அவர் ராஜா கிடையாது, அவர் சாதாரண மனுஷனாகி விடுவார். அதே மாதிரி தான் ஒரு காலத்திலே ஊழியர்களாக இருந்தார்கள், ஊழியக்காரிகளாக இருந்தார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். இப்பொழுதோ மகிமை அவர்களை விட்டு போனதினாலே அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்களாய் போவார்கள். ஒரு காலத்திலே சபை ஆத்துமாக்கள்னால நிரம்பி வழிந்திருக்கும். அதாவது ஜனத்திரட்சி ராஜாக்களுக்கு மகிமையாக இருக்கிறது, ஜனக்குறைவு தலைவனின் முறிவாக இருக்கிறது. அப்போ ஜனங்கள் நிறைய இருந்தபோது அது அந்த ஊழியக்காரனுடைய மகிமையாக இருக்கிறது, ஊழியக்காரனுக்கு அது மகிமையாக இருக்கிறது. ஆனால் அந்த ஜனங்கள் சபையை விட்டெல்லாம் போய் ஒரு சிலர் சபையில் கொஞ்சம் பேர் பாஸ்டரோட ஒட்டி கொண்டவர்கள் இருக்கும்போது அங்கே என்ன சம்பவிக்கிறது என்று கவனித்து பாருங்கள். ஒரு கொஞ்சம் பேர் மகிமை சபையை விட்டு போய்விட்டது, ஊழியக்காரனை விட்டு போய்விட்டது, விசுவாசிகளை விட்டு போய்விட்டது என்பதனுடைய அடையாளம்தான் வனாந்தரத்திலே, அதாவது சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் ஒரு குச்சியை போல இருப்பது போலவும், வனாந்தரத்திலே ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் காய்ந்து போய் இருக்கிறது போலும் சபைகள் இன்று இருக்கிறது. 1 பேர் 2 பேர் 3 பேர் நோபாட பிழையை வைத்து கொண்டு அதில் 8 பேர் இருந்தாங்க அப்படி என்ற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டு அதை வாக்குத்தத்தமாக்கி கொண்டு அதைக்குள்ளே தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வாழுகிற சபைகள் ஏராளமாக இருக்கிறது. ஆகவே சபைகளை பல்கி பெருக பண்ணின ஆண்டவர் உடைய சபைகளை பல்கி பெருக வேண்டுமென்றால் தேவ மகிமை சபையில் இருக்க வேண்டும். தேவ மகிமை இருக்க வேண்டுமென்றால் தேவன் அங்கே இருக்க வேண்டும், தேவன் அங்கே வர வேண்டும். வந்தால்தான் தேவ மகிமை வரும், தேவ கிருபை அங்கே பெருகும். இல்லாவிட்டால் சபைகளை கட்ட முடியாது. இருக்கிற ஜனங்களை நீங்கள் நாளுக்கு நாள் பிரசங்கம் பண்ணி துரத்தி கொண்டே இருப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி ஜனங்களை விரட்டி அடித்து கொண்டே இருப்பீங்க. கேட்டால் கர்த்தர் பிடுங்குகிறார் என்னுவீங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு அடையாளத்தை ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லுவீர்கள். அதாவது கர்த்தர் களைகளை பிடுங்குகிறார் என்று சொல்லலாம். ஆனால் களையை பிடுங்கினா நல்ல பயிர்கள் செழிக்க வேண்டிய காலம் வர வேண்டுமே. அப்படிப்பட்ட பல காரியங்கள் இருப்பதை வேதத்தில் நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இந்த கடைசி கால சபையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். தேவ மகிமை தேவனுடைய பிள்ளையே உங்கள் மேலே இருக்குதாண்டு பாருங்க, உங்கள் சபையில் இருக்குதாண்டு பாருங்க. உங்கள் சபை ஊழியக்காரன் மேலே இருக்கா, ஊழியக்காரி மேலே இருக்கிறதா, உங்களுடைய சபையில் இருக்கிற மக்கள் மேலே தேவ மகிமை இருக்கிறதா என்பதை கேட்டு விசாரித்து பாருங்கள் தேவனிடம். தேவ மகிமை இல்லாவிட்டால் நீங்கள் இருந்தாலும் உண்டு, இல்லாவிட்டாலும் உண்டு. அங்கே தேவன் இல்லாத சபை அதுதான். அதாவது நீங்கள் கவனித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி அவர் அதை காரியங்களை செய்யும்போது தேவ மகிமை வந்து ஆசாரிப்பு கூடாரத்தை மூடிற்று என்று வாசிக்கிறோம். திரும்ப சாலமோன் கட்டின ஆலயத்தை
ஆலயத்திலே தேவ மகிமை வந்து மூடினதை பார்க்கிறோம். ஆசாரியர்கள் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி தேவ மகிமை மூடிற்று. இன்றைய நாள் அப்படியா இருக்கிறது? சபைகள் யோசித்து பாருங்கள். தேவ மகிமை என்றால் ஜனங்களுக்கே என்னென்று புரியவில்லை. தேவ மகிமை என்றால் ஊழியர்களுக்கு என்னென்று தெரியவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவ மகிமை ஒருவரை ஒருவர் ஐக்கியப்படுத்தும் என்று. தேவ மகிமை மூடினால் ஒரு ஆசாரியன் கூட, ஒரு பாஸ்டர் கூட உள்ளே போய் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு மூடி இருக்குதென்றால் ஆவியானவர் சபையை முழுவதும் ஆளுகை செய்கிறார் என்ற அர்த்தம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை சபை முழுவதையும் பாதுகாக்கிறது என்று அதுக்கு கருத்தாய் இருக்கும். ஆகவே ஆவியானவர் ஆளும்போது அவர் மகிமையின் மேகமாய் வருவார். அவர் மகிமையை கொண்டு வருகிறவர், அவர் மகிமைப்படுத்துகிறவர், இயேசுவை மகிமைப்படுத்துகிறவர் ஆவியானவர். அவர் சபை ஆவியானவர் ஆளும்போது தான் குமாரனுடைய சிலுவை மரணங்களும் அவருடைய பாடுகளையும் குறித்த மகிமையை சபை காணும். இயேசு எவ்வளவாய் பாடுபட்டார், அவர் எவ்வளவாய் அதன் பிற்பாடு மகிமைப்படுத்தப்பட்டார் என்பதை சபையால் உணர முடியும். இல்லாவிட்டால் சபை தனித்து போய்விடும். ஆதலால் மேபுகாத் நேச்சாருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் தள்ளப்பட்டார் என்பதை பார்க்கிறோம் தானியேல் 5:20. அதே போல இந்த கடைசி நாட்களே அநேக ஊழியர்களை கர்த்தர் தள்ளிவிட்டார். அநேக ஊழியக்காரிகளை விசுவாசிகளை கர்த்தர் வாந்தி எடுத்து விட்டார். காரணம், அனலுமில்லை குளிருமில்லாத வெதுவெதுப்பான ஆவிக்குரிய ஜீவியம் அங்கே இருந்தது. உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, தாழ்மை இல்லை, மேட்டிமையான எண்ணங்கள் அவர்களை இப்படி ஆக்கினதினாலே தேவ மகிமை அவர்களை விட்டு அகன்று போயிற்று. கூடாரத்தை விட்டு மேகம் போயிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மிரியாம் மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் சேர்ந்து பேசின போது, முறுமுறுத்த போது, குற்றப்படுத்தின போது, தேவன் அவர்களுடைய பேசின போது மேகம் கூடாரத்தை விட்டு போயிற்று என்று பார்க்கிறோம். மகிமை இழந்த போது, மகிமையை அவர்களை விட்டு அகன்ற போது மிரியாம் உறைந்த மலையை போல குஷ்டரோகியானாள் என்று பார்க்கிறோம். மகிமை இருக்கும் வரைக்கும் தான் சமாதானம், சந்தோஷம், பலன், ஜீவன், ஆசீர்வாதம் எல்லாம். மகிமையை இழப்பீர்களானால் எல்லாம் போய்விட்டது என்று அர்த்தம். சகலதும் போய்விட்டதென்று அர்த்தம். யோபுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகள் மரித்து சொத்துக்கள் இழந்து போனதுக்கு ஒப்பானது. யோபு மகிமையை இழக்கவில்லை, அது ஒரு சோதனை அனுமதிக்கப்பட்டது. அதே போல எல்லாவற்றையும் சபை இழந்துவிடும், குடும்பங்கள் இழந்துவிடும், தனிநபர்கள் இழந்து விடுவார்கள். ஆதலால் நீங்களும் அப்படி இழந்து போனவர்களாய் இருப்பீர்களானால் ஒரு விசை தெய்வ சமூகத்தில் வந்திருந்து காத்திருந்து கேட்டு பாருங்கள். தெய்வ மகிமையை நாங்கள் இழந்து விட்டோமா? எங்களுடைய சபை இழந்து விட்டதா? எங்களுடைய ஊழியக்காரன் இழந்து விட்டாரா? அலறி கொண்டிருக்கிறாரே, கத்தி கொண்டிருக்கிறாரே, ஏன் இப்படி இருக்கிறார் என்று கேளுங்கள். சபையை விசாரியுங்கள். இன்றைய நாட்களிலே எல்லா ஊழியர்களும் இல்லாவிட்டாலும் சில ஊழியர்கள் மகிமை இழந்தவர்களாய் இருக்கிறார்கள். காரணம், பிதாவின் சித்தத்தை அவர்கள் செய்யாமல் போய்விட்டார்கள். ரோமர் 3:23 ஓசியா 4:7 வாசிக்க கேட்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை இலட்சியாக மாற பண்ணுவேன். சபையார் எல்லாரும் பாவம் செய்யும் போது தேவ மகிமை அற்றவர்களாகி விடுகின்றார்கள். அதனால் அவர்கள் தேவ பிரசன்னத்தை சபையில் உணர முடியாது. பெருமையிலும் பெருமையான ஆராதனையில் கலந்து கொள்கின்றவர்களாய் இருப்பார்கள். சபையில் மகிமையை இலட்சியாக கர்த்தர் மாற பண்ணுவார். இப்பொழுது பாவம் செய்தால் தெய்வ மகிமை போயிடும். ஒரு மனுஷன் ரகசிய பாவம் செய்கிறானோ, வெளியரங்கமான பாவம் செய்கிறானோ, அது பிரச்சனை கிடையாது. அவன் செய்வது பாவமானால் தெய்வ மகிமை அவனை விட்டு போயிற்று. இந்த தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதாவது ஒரு பாவத்தை செய்திருப்பீர்களானால் தெய்வ மகிமை உங்களை விட்டு போய்விட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் மீண்டும் பாவரிக்கை செய்து அந்த பாவத்துக்கு தெய்வ மன்னிப்பு பெற்ற பிற்பாடு தான், மீண்டும் நீங்கள் தெய்வ பிள்ளை ஆகும்போது தான் தெய்வ மகிமை உங்களை வந்து மூடிக்கொள்ளும். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை இலட்சையாய் மாற பண்ணுவேன். அந்த பாவம் செய்கிறவர்களுடைய மகிமை, அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த மகிமை எல்லாம் போய் இலட்சையாய் மாறிவிடும், அவமானமாய் மாறிவிடும், கேவலமாய் போய்விடும், வெக்கமாய் போய்விடும், அவமானமாய் அது கடந்து போய்விடும். ஆதலால் மிகவும் கவனமாய் இருங்கள். சபை பாவத்தை எப்பொழுதும் கண்டிக்கிறதாய் இருக்க வேண்டும். பாவம் செய்கிறவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு சபை தேவையில்லை. அது பாவம் செய்கிற ஸ்தலங்கள் இருக்கிறது நிறைய உலகத்திலே. சபையானது
இருந்து பாவியை விடுதலையாக்குற இயேசுவின் இரத்தத்தை கொண்டு வர்ற இடமா இருக்கிறது. அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்ய முடியாது. அதுக்காக நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் சபையிலே பாவம் தெளிவாய் கண்டிக்கப்பட வேண்டும், பாவம் சரியாய் கடிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுது அவருடைய இருதயங்கள் உடைக்கப்படும், நான் செய்தது தவறு என்று. இன்றைய நாளில் அவங்க செய்த பாவத்தை குறித்து இவங்க கண்டித்து சொல்லுவார்களானா, அல்லது பிரசங்கிப்பார்களானால், அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களானால், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தச்சமே அவங்க சேச்சை விட்டு போய்விடுவாங்களோ, ஆத்துமா குறிஞ்சு போயிருமே, அரிசிமா இல்லையே என்ற மாதிரி தான் இவங்க யோசிப்பார்கள். ஏன் அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டும்? கொஞ்சம் புளிச்சமா முழுவதை உப்ப பண்ணும் என்று வேதம் சொல்லுதல்லவா? அந்த பாவம் கண்டிக்கப்பட வேண்டும், அந்த பாவத்தை அவங்களுக்கு உணர்த்த வேண்டும். அவங்கள சபையை விட்டு துரத்துவதல்ல முதல் நோக்கம். அவருடைய பாவம் அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். அந்த பாவத்தை அவர்கள் உணர்வடையும்படி அதை காண்பிக்க வேண்டும். இதனுடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது என்றதை, நித்தியத்தை இழக்கும் என்பதை வெளிப்படுத்தி அதில் இருந்து அவர்களை சத்துருவின் வல்லமையிலிருந்து பிடித்து வெளியே எடுக்க வேண்டும், மீட்க வேண்டும். இது சபையினுடைய தன்மை, இது சபைக்குரிய வேலையாக இருக்கிறது. ஆகவே பாவம் செய்யும் போது எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானார்கள். பாவம் தெய்வ மகிமையை பறிக்கும். ஆதாமை தேவனுடைய மகிமை மூடியிருந்தது, ஏவாளையும் மூடியிருந்தது. அவர்கள் தவறின போது மகிமையை அவர்கள் இழந்தார்கள், நிர்வாணிகளானார்கள். அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்து வெக்கப்படாத காரணம் தெய்வ மகிமை அவர்களை மூடியிருந்தது. தெய்வ மகிமை உங்களை மூடியிருந்தால் உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த மனுஷனும் எந்த ஆயுதமும் உங்களுக்கு வாய்க்காது, எந்த காரியங்களையும் ஜெயிக்காது. தேவ மகிமை அப்படிப்பட்டது. தேவ மகிமை என்றால் இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிதா தன்னுடைய மகிமையை குமாரனுக்கு கொடுத்தார், குமாரன் தன்னுடைய மகிமையை தன்னுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியா இந்த மகிமை தேவ மகிமை, இதுதான் தேவன் என்று தேவனை வெளிப்படுத்துகிற மகிமை. அந்த மகிமையை அவர் உங்களுக்கு தர, நீங்கள் பாவம் செய்யும்போது அந்த மகிமை உங்களை விட்டு போய்விடுகிறது. சாத்தான் தேவ மகிமையற்றவர்களாய் உங்களை மாற்றுவதில் தொடர்ச்சியாய் அந்த ஆதாமில் இருந்து இன்று வரையும் போராடுகிறான். எத்தனை பேர் சபைகள் கூட தாங்கள் இழந்து போன மகிமையை அறியாமல் இருக்கிறது. ஒரு கதை ஒன்று சொல்லுகிறேன், யோசித்து பாருங்கள். ஒரு வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வீட்டை விட்டு வெளியே வேலைக்காய் போகிறார்கள். காலையிலே மாலையிலே அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டிலே அலமாரி, அங்கே இருக்கிற சில பெட்டிகள் படுக்கைகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டதாய் பிச்சு எரிஞ்சது போல இருந்தால், யாரோ ஒரு திருடன் வந்து எதையோ ஒன்றை தேடி இருக்கிறான், பணத்தையோ பொருளையோ என்று நீங்கள் யோசித்து கண்டுபிடிச்சிடுவீர்கள். சில திருடர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து எதையும் வந்து போனதுக்கு எந்த அடையாளமும் இல்லாதபடி காரியங்களை கண்டுபிடிக்கத்தக்கதான வளர்ச்சி அடைந்த திருடர்களாய் அவர்கள் காரியங்களை செய்வார்கள். அப்பொழுது நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது எந்த மாற்றமும் இருக்காது. காலையில் போன வீடு போல அது அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு 5-6 மாதம் கழிந்த பிற்பாடு உங்களுடைய தங்க நகைகள் அந்த பீரோவில் வச்சு பூட்டியிருப்பீங்க. அதை இப்போ திரும்ப எடுக்க வேண்டுமே நீங்கள் போகும்போது பார்த்தா அங்கே அந்த ஆபரணங்களை காணவில்லை. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்குத்தான் அது காணாமல் போனது என்றால் 5-6 மாதத்துக்கு முதல் அது காணாமல் போயிருக்கும். இதே போல் தேவ மகிமை உங்களை விட்டு போனதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பாவம் செய்யும்போது, இந்த பெருமை வரும்போது, நீங்கள் பாவம் செய்யும்போது பெருமை வரும்போது, அலறும் போது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும், மகிமை உங்களை விட்டு போயிட்டு. உங்களோட வீட்டில் ஒரே சண்டையா, ஒரே வாக்குவாதமா, ஒரே சுத்தமா, ஒரே கூக்குரலும் சத்தமுமா, தேவ மகிமை விட்டு போயிட்டு. அதுதான் அர்த்தம். ஜெபக்கூட்டத்தில் சண்டையா சச்சரவா, தேவ மகிமை ஜெபக்குழுவை விட்டு போய்விட்டது. சபையில் வாக்குவாதமும் தர்க்கமுமா, தேவ மகிமை சபையை விட்டு போய்விட்டது. பாஸ்டர் சபையில் கத்தி புலம்பி அழுது கொண்டு இருக்கிறாரா, தேவ மகிமை அவரை விட்டு போயிட்டு. இதுதான் காரணம், இதுதான் தெளிவான சத்தியம். ஆகவே இதன்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னை சோதித்து ஆராய்ந்து பார்த்து தன்னை நிதானிக்க கடவன். ரோமர் 15:7 வாசிக்க கேட்போம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல சபையில் நாங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் பட்சபாதம் காட்டும் போது தேவனுக்கு மகிமை அற்ற சபையாய் அது மாறும்.
பாருங்க, சபையில் சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சபையில் சிலருக்கு சிலர் கை கொடுக்க மாட்டாங்க. சிலரை கண்டா அங்கால திரும்பிட்டு போயிடுவாங்க. ஒரு சபை இருக்கும் பாருங்க, அதில் 2 பேர் ஒருவரோடு ஒருவர் கதைக்காமல் பகையாளிகளாய் பிரிவினவாதிகளாய் இருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் ஒரு பந்தியிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை புசிக்கிற திருவிருந்து பந்தியிலே காணப்படுவார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் சகோதரனில் உனக்கு ஒரு குறைச்சல் உண்டானால் ஒப்புரவாக என்று காணிக்க போடுவது கூட அந்த பிரமாணம் சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு சபையில் 2 ஒருவரோடு ஒருவர் பேசாத கதைக்காத உறவாடாம பகையாளியா இருக்கிற இருவரை வைத்து கொண்டு ஒரு சபை இருக்குமானா குறைந்தபட்சம் 2 பேர் தான் அப்படி இருக்கலாம். அப்படி இருப்பார்களா? நீங்க தெரிந்து கொள்ளுங்க, மகிமை, தேவ மகிமை சபையை விட்டு போய்விட்டதென்றே. ஒருவேளை கணவன் மனைவியா இருக்கலாம், ஒருவர் கதைக்காதவர்களாய் பிரிந்து விவாகரத்து பெற்றவர்களாய் கூட சபைகளை காணப்படலாம். ஆனால் இவர்கள் எல்லாம் தங்கள் காரியங்களை சரிப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தேவ மகிமை அற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவ மகிமை சபையில் மூடும் போது நான் முதல் சொன்னது போல அங்கே ஐக்கியம் உண்டாகும், ஒருமனம் உண்டாகும், பிரிவினையை அதை அழித்துவிடும். அங்கே தேவ பிரசன்னத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் மூடப்படுவதனால அவர்களுக்குள்ள கசப்புகளோ பிரிவினைகளோ மார்க்க பேதங்களோ குழப்பங்களோ அங்கே இராதபடி ஆவியானவருடைய ஆளுகை சபையிலே முழுவதுமாய் காணப்படும். அப்படியான ஒரு சபை தான் தேவ மகிமை உள்ள சபை. அந்த சபை தான் தேவ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாய் அது காணப்படும். இல்லாவிட்டால் அந்த சபை கைவிடப்பட்ட சபையாய் பின்தள்ளப்பட்ட சபையாய் அது கடந்து போய்விடும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 23, 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். சபையில் ஊழியர்கள் ஏரோது ராஜாவை குறித்து இது சொல்லப்படுகிறது. ஜனங்கள் அதை தேவ சத்தம் என்கிறார்கள். தேவதூதன் வந்து அந்த எரோதை அடித்து கொண்டான். அப்பொழுது புழுக்கள் எரோதுடைய சரீரத்திலிருந்து வெளியில் வந்து அவர் செத்து போனதை பார்க்கிறோம். ஜனங்கள் கொஞ்ச நாள் தெய்வ சத்தம் எண்ணுவாங்க, கொஞ்ச நாள் மனுஷ சத்தம் எண்ணுவாங்க. ஆனால் ஊழியர்கள் தேவனுக்கு மகிமையை சபையில் செலுத்தாமல் அந்த மகிமையை தங்களுக்கு எடுத்துக்கொள்வார்களானால், சாட்சிகளை சொல்லும்போது கூட ஜனங்கள் விசுவாசிகள் மகிமையை தேவனுக்கு செலுத்தாமல் தங்களுக்கென்று மகிமையை எடுத்துக்கொண்டு தங்களை பெரியாக்களாய் சபையில் காட்டும்படி சாட்சி சொல்லுகிறார்கள். இவர்கள் எல்லாம் புழுபுழுத்து சாகத்தக்கதான தேவ கோபாக்கினைக்குரியவர்களாய் காணப்படுகிறார்கள். மகிமை எப்பொழுதும் கர்த்தருக்கே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் தேவன் ஒருவருக்கே உண்டாக கடவுதென்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? அவருக்குத்தான் மகிமை. அவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை என்னுடைய துதியை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவ மகிமை எந்த ஊழியக்காரன் எடுக்கிறானோ அவன் புழுத்தி செத்து போயிடுவான். எந்த ஒரு விசுவாசி தேவ மகிமையை தனக்கு மகிமையாய் மாற்றிக்கொள்ளுகிறார்களோ, தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் சாட்சி நேரங்களில் தேவனை மகிமைப்படுத்தாமல் தங்களை தாங்களே உயர்த்தி நேபுகாத் நேச்சார் மாதிரி மேட்டுமையாகி ஆவி கர்வமாகி பேசுகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் வந்து தேவ மகிமை இழந்தவர்கள் அற்றவர்கள், அவர்கள் புழுபுழுத்து போய் விடுவார்கள். தேவதூதன் அவர்களை அடிக்கும் போது இவைகளை அங்கே சம்பவித்ததாய் இந்த சம்பவம் சொல்லுகிறது. சபையில் ஊழியர்களை ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று சொல்லி தேவனுக்கு ஒப்பாக மாற்றும் போது ஊழியர்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் இங்கே எரோதை அடித்தது போல பல இடங்களிலே ஊழியர்களை தேவதூதனை அனுப்பி கர்த்தரே அடிக்கிறார். பிரசங்க பீடத்திலே அடிக்கிறார். சிலர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு அந்த இடத்திலே விழுந்து மரித்து போனார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் உலகத்திலே கேள்விப்படுவீர்கள். சிலர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே அப்படியே விழுந்து மரித்து போனார்கள். சிலர் ஆராதனையில் இசை பகுதிகளில் இருந்து ஆராதனைக்கு இசைகளை வாசித்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரித்து போனார்கள். சிலர் ஆராதனையில் கலந்து கொண்டு துதித்து கொண்டிருக்கும் போது ஜனங்கள் விழுந்து செத்து போனார்கள் என்றெல்லாம் நீங்கள் பல மொழி பேசுகிற இந்த உலகத்திலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், நிச்சயமாய் அறிந்திருப்பீர்கள்.
ஆகவே இவைகளெல்லாம் ஏன் சபைக்குள்ளே சம்பவிக்கிறது என்றால், அவர்கள் இப்படி தேவனுடைய மகிமையை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, இசையிலே நான் அற்புதமாய் வாசித்தேன் என்று தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் தங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் போது இவைகள் சம்பவிக்கிறது. ஊழியர்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாமல் தங்களுக்கு எடுத்தும் போது ஏறின பலிபீடத்திலே இறங்காமல் மரித்து போய் விடுகிறார்கள். ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? இவைகள் தான் காரணம். இவைகளை நாங்கள் அறிவதில்லை. சில பேர் அவர்கள் தேவாலயத்திலே மரித்து போனார்கள். அப்படியா வேதத்தில் இருக்கிறது? தேவாலயத்தில் மரித்து போனார்களா? மோசே, ஆரோன், மிரியாம் எல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளேயா மரித்தார்கள்? தேவன் நடத்தி வந்த சாமுவேல் மற்ற யாராவது அங்கு மரித்தார்களா? அப்படி இல்லையே. ஆசாரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒருக்கா போகும்போது அவனுடைய இடுப்பிலே ஒரு, இந்த காலத்திலே அந்த கருப்பு பெல்ட் ஒன்று கட்டியிருப்பாங்க பாருங்கள், அந்த வெள்ளை அங்கிக்கு நடுவில் இடுப்பிலே அந்த பெரிய அந்த கருப்பு பட்டியை போல கட்டுவது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிகள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது கர்த்தர் அவர்களுடைய பாவத்தை அடித்தாரானால் பாவத்துக்குரிய சம்பளமாய் அங்கே மரணத்தை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து அந்த ஆசாரியனுடைய சரீரத்தை வெளியே கொண்டு வர முடியாது. அதனால தான் இந்த கருப்பு பட்டி கட்டப்பட்டு அதனுடைய தொங்கல் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நிற்கிறவர்கள் மத்தியிலே இருக்கும். குறிப்பிட்ட நேரத்திலே பிரதான ஆசாரியன் திரும்பி வரலண்டா அவர் செத்து போயிட்டார், கர்த்தர் அடிச்சிட்டார் அவரை பாவத்தை நிமித்தம் என்று சொல்லி இந்த கருப்பு பட்டியை பிடிச்சி இழுப்பார்கள். இந்த கைத்தை இழுத்த உடனே ஆசாரியன் பிணமாய் வருவார், பிரதான ஆசாரியன். இதனுடைய காரணம் என்னவென்றால், இதுவே தேவனுடைய மகிமையை இழந்தவர்களுக்கான நியாய தீர்ப்பாக இருக்கிறது. இப்படி அடி வாங்குறவர்கள் பரிசுத்த ஸ்தலமோ மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயோ ஆரோனுடைய குமார்கள் அன்னி அக்கினியை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அடி விழுந்ததை பார்க்கிறோம். சபைக்குள்ளே பரிசுத்தவான்கள் மரிப்பதில்லை. சபைக்குள்ளே பரிசுத்தவான்களுடைய காரியங்கள் ஆராதனையில் விழுந்து விழுந்து சாகுவது கிடையாது. நீங்கள் இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கான நியாய தீர்ப்பை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஊழியர்கள், ஊழியக்காரர்கள் இந்த கடைசி நாட்களிலே சபையை எப்படி நடத்துகிறார்கள், சபை எப்படி இருக்கிறது என்று, தேவன் எப்படி சபையை பார்க்கிறார் என்பதை அறியத்தக்கதான ஞானத்தை ஊழியர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மனம் திரும்ப தங்களை சரி செய்து கொள்ள அவர்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படி அறியாதவர்களாய் அவர்கள் இருப்பார்களானால் அவர்களுடைய முடிவு பரிதாபமாய் முடிந்துவிடும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது என்பது. அனனியால் சப்ரால் கூடிய மரணம் அங்கே சபைக்குள்ளே நடந்தது. அது என்ன ஆசீர்வாதமான பரிசுத்தவான்களுடைய மரணமாக இருந்ததா? அது தேவனுக்கு பொய் சொன்னதுக்காய் சாத்தானுக்கு தங்களுடைய இருதயத்தை நிரப்ப இடம் கொடுத்ததுக்கான நியாய தீர்ப்பின் மரணமாக இருந்ததை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த கடைசி காலத்திலே நாங்கள் வாழுகிறோம். ஆகவே இந்த கடைசி காலத்திலே உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். தேவன் இன்னும் செய்யல, பிழை செய்தவர்களுக்கு தண்டிக்கல, சபையில் அப்படி செய்தவங்களை தண்டிக்கல, அவங்க தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு ஊழியமும் செய்து கொண்டு இருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம், அப்படி எண்ணலாம். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு சடிதியாய் வரும், அது வேகமாய் வரும். இந்த காலம் அந்த காலமாய் இருக்கிறதை உலகம் முழுவதும் திருச்சபைகளிலே நடக்கிற சம்பவங்களை கேள்விப்படும் போது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். சபைகளிலே பாருங்கள், திரளாய் நியாயம் தீர்க்கப்படுவதை பாருங்கள். உலகத்துக்கொத்த வாதைகள் சபைக்குள்ளே பிரவேசிக்கிறதை பாருங்கள். உலகத்துக்கொத்த நியாய தீர்ப்பு சபை ஊழியர்களுக்கு வருவதை பாருங்கள். ஊழியருடைய பிள்ளைகளை அது சூழுவதை பாருங்கள். ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? ஏதோ ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, விசுவாசியே உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள் என்று கர்த்தர் கட்டளையிட்டு சொல்லுகிறார். அதை தேவ சமூகத்தில் விசாரி, என்ன தவறு உன்னிடம் இருக்கிறது என்பதை தேடு, அதை அறிந்து கொள். பிறருடைய தவறை நீ தேடிக்கொண்டிருக்காதே, நீ உன் தவறை தேடி, உன் பாவத்தை தேடி கண்டுபிடி. விபச்சாரமும் கொலையும் தான் பாவம் என்று நினைத்து கொண்டிராதே. கீழ்ப்படியாமை பெரிய பாவம். அன்னி அக்கினியை சபைக்குள்ள கொண்டு வருவது பெரிய பாவம்.
தேவனுடைய மகிமையை இழக்க பண்ணும்படி தேவனுடைய ஊழியர்களை குறித்து முறுமுறுத்து பேசுவது பெரிய பாவம். மிரியாம் குசரோகியானதை பார்க்கிறோம். இப்படி பலவிதமான பாவங்கள் இருக்கிறது வேதத்திலே. சொற்களின் மிகுதியினாலே பாவம் இராமல் போகாதென்று வேதம் சொல்லுகிறது. இப்படி பல பாவங்கள் உங்களோட வாழ்க்கையில் மறைமுகமாக இருக்கிறது. நீங்கள் பாவங்களை பரிசுத்தம் என்றெண்ணி உங்களை சாத்தான் குருட்டாட்டத்தின் ஆவியினால் பிடித்து மயக்கி வைத்திருக்கிறான். ஆதலால் இந்த கடைசி நாளிலே நீங்கள் மனம் திரும்புங்கள். மகிமை இழந்த சபையாய் நீங்கள் இராதபடி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சபைகள் தேவ மகிமையற்ற சபையாகி, தேவனுக்கு தூரமான சபையாகி, தேவன் தன்னை விட்டு விலக்கி போட்ட சபைகளாய், தேவன் தன்னை விட்டு தள்ளிவிட்ட சபைகளாய் எத்தனை சபைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று தெரியுமா? அந்த சபைகள் எல்லாம் இயேசுடைய பேரை வைத்தே காரியங்களை செய்கிறார்கள். துதி செய்கிறார்கள், பிரசங்கம் செய்கிறார்கள், ஜெபம் செய்கிறார்கள். அங்கே தேவன் இல்லை, தேவ மகிமை இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவ ஆவியானவர் இல்லை, தேவ ஆளுகை இல்லை. மனிதனை ஆளுகிறான். ஒருவன் தனக்கே கேடு உண்டாகத்தக்கதாய் பிறனை ஆளுகிற காலம் வருமென்றது போலவே அவர்கள் ஆளுகிறார்கள். சபையை தேவனுக்கு முன்னே நிறுத்த வேண்டும். சபையை ஆவியானவர் ஆள வேண்டும். சபையிலே அந்நிய பாஷை பேசாதே, தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஆவியானவரை கூப்பிடாதே, ஆவியானவர் என்று அப்படி இல்லை, அதெல்லாம் இங்கே தேவையில்லை, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பேசக்கூடாது என்று தடை விதிக்கிற சபைகளில் எல்லாம் ஆவியானவர் இருக்கிறாரோ, அங்கெல்லாம் தேவ மகிமை இருக்கிறதோ, அங்கெல்லாம் தேவன் இருக்கிறாரோ? யார் சொன்னது அங்கே அவர் இருக்கிறார் என்று? அவர் அங்கே இல்லவே இல்லை. அவரால் அது தள்ளுண்ட சபை. அந்த தள்ளப்பட்ட சபையிலே நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் பரலோகம் எப்படி போக முடியும்? உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களை யோசித்து பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையை வேத வசனம் சொல்கிறபடி ஆராய்ந்து பாருங்கள். பிறர் போதிக்கிறபடி ஆராய தேவையில்லை. தேவ வசனம் என்ன சொல்லுகிறது என்று ஆராய்ந்து பார்த்து உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 19:11 வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. குற்றத்தை மன்னிப்பது இன்று சபையாருக்கு மிகவும் கடினமான காரியங்களில் ஒன்றாக இருப்பதனால் சபையார் மகிமை இழந்து காணப்படுகின்றார்கள். உங்களுக்கு பிறர் குற்றம் செய்திருந்தால் நீங்கள் அவர்களுடைய குற்றத்தை மன்னிப்பீர்களானால் உங்களுக்கு அது மகிமையாக இருக்கும். எத்தனை பேருடைய பிழைகளை, தவறுகளை, குற்றங்களை நீங்கள் மன்னிக்கலையோ நீங்களும் மகிமை இழந்த ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரி, ஒரு விசுவாசி என்பதை மறந்துவிடக்கூடாது. எவ்வளவு பேர் குற்றம் செய்ததை நீங்கள் மன்னிக்க 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 தேவ மகிமை உங்களை பெருகி கொண்டே இருக்கும். நாளில் ஒரு சபை இன்னொரு சபையோடு பகை. இந்த சபையை குறித்து கூடாமல் துர்ச்செய்தி பரப்புகிறது அந்த சபை. ஆனால் அந்த சபைக்கு போனீங்கன்னா இங்கே வரக்கூடாது. அப்படி பல காரியங்களை செய்கிறோம். ஊழியர்களுக்கும் பகை. ஊழியர்களும் கதைப்பதில்லை. இவங்கெல்லாம் பரலோகத்தில் போய் என்ன செய்ய போகிறாங்க? ஆகவே இந்த சபை அந்த சபையை பகைக்குது, அந்த சபை இந்த சபையை பகைக்கிறது. அந்த சபை மக்கள் இந்த சபை மக்களை பாவிகளாய் பார்க்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையை சாத்தான் இந்த ஊழியர்களை, விசுவாசிகளை குருட்டாட்டத்தின் ஆவியினால் நிரப்பி, புத்தி மயக்கத்தின் ஆவியினால் பிடித்து, உணர்வில்லாத இருதயங்களை உண்டு பண்ணி அவர்களை இப்படியாய் ஒரு குருடர்கள் வழி தெரியாமல் தடவி திரிவது போல ஆவிக்குரிய சபைகள் என்று தடவி திரியத்தக்கதாய் வைத்திருக்கிறான். காரணம், அவர்கள் பிறருடைய குற்றங்களை மன்னியாதனால தெய்வ மகிமை சபையை விட்டு, அவர்களை விட்டு எப்போவோ போயிற்று. எப்போ அவங்க மன்னிக்கலையோ அப்போவே அது போயிற்று. இப்போ மன்னிப்பீர்களான மகிமை திரும்பி வரும். ஆகவே மன்னிக்க மறந்துடாதிருங்கள். உங்களுடைய கணவன் அல்லது உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள் யார் தீங்கு செய்தாலும் அவர்களை மன்னியுங்கள். எல்லாரையும் மன்னியுங்கள். தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு மனுஷன் தனக்குத்தானே விரோதமாய் பாவம் செய்கிறது ஒன்று இருக்கிறது. 3 வகையான பாவம். தேவனுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் துணிகரம் கொண்டு செய்கிற பாவங்களை தேவன்தான் மன்னிக்க வேண்டும். அதுக்கு மனிதர்கள் ஜெபம் பண்ண முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறதுக்கு மன்னிப்பு கேட்க முடியும். ஒரு மனுஷன் தனக்குத்தானே விரோதமாய் செய்கிற பாவத்துக்கு அவன் தானே ஒருவன் பாவம் செய்வானால் அவன் தனக்குத்தானே விரோதமாய் பாவம் செய்கிறான். இன்னொருவருக்கு விரோதமாய் பாவம் செய்வானால் இன்னொரு ஆளுக்கு விரோதமாய் செய்கிறான். ஆனால் தேவனுக்கு விரோதமாய் சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் தேவனுடைய சபைக்கு எதிராய், தேவ பிள்ளைகளுக்கு எதிராய்
ஒரு மனிதன் பாவம் செய்வானானால், தெரிந்து செய்வானானால், சத்தியத்தை அறிந்த பிற்பாடு செய்வானானால் அவனுக்கு இனி செலுத்தத்தக்க ஒரு பலி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது முடிந்த கதையாய் மாறுகிறது. அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு தூரம் தெய்வ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி கதறி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாண்டு பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் முடிவுகள் பரிதாபமாய் போய்விடும். ஆகவே பிறரை மன்னிப்பீர்களானால் மகிமை பெருகும் உங்களுக்கு. பிறரை மன்னிக்காவிட்டால், குற்றங்களை மன்னிக்காவிட்டால் மகிமையை இழந்துருவீங்க. எத்தனை பேர் சபையில் சொல்லுவாங்க, செத்தாலும் அவங்களோட கதைக்க மாட்டேன், செத்தா நீங்கள் இப்படி கதைப்பீங்க, வாயே பேசாது, இப்படி எல்லாம் நீங்கள் தத்துவம் பேசிக்கொண்டே ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு விதமான கோளாறு, ஆவிக்குரிய கோளாறுகள். ஆதலால் தேவ மகிமை உங்களை விட்டு போயிட்டு, இப்படி கதைக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் விட்டு தேவ மகிமை போய்விட்டது. இப்படியான கசப்புகள் எரிச்சல் உங்களுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் தேவ மகிமை உங்களுக்குள்ளே இருக்காது. ஆதலால் தேவ மகிமை அற்றவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓசியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். எப்ராஹிமின் மகிமை ஒரு பறவையைப் போல் பறந்து போம், அது பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கற்பம் தரிப்பதும் இல்லை. எப்ராஹிமின் காவல்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி தன் வழிகளில் எல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான். எப்ராஹிமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். காவற்காரர்கள் என்பது தேவனுடைய ஊழியர்கள். தீர்க்கதரிசி தன் வழிகளில் எல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்தில் பகையாளியாகவும் இருக்கிறான். இதனால் எப்ராஹிமின் மகிமை ஒரு பறவையைப் போல் பறந்து போம், அது பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கற்பம் தரிப்பதும் இல்லை. இப்படியாக என்று சபைகளின் மகிமைகள் பறந்து போய்விட்டது. தீர்க்கதரிசிகள் தேவனை பகைக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியை போல பிறருக்கு கண்ணி வைத்து அதில் விழுத்தி அகப்படுத்திறவர்களாய் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் சபையிலே என்று சொல்லப்படுகிறது. எப்ராஹிமின் காவற்காரர்கள் என்பது தேவனை எதிர்த்து நிற்கிறார்கள். மேய்ப்பர்கள், மந்தையை காக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், சபையை பாதுகாக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் தேவனை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கு. எப்படி எதிர்த்து நிற்கிறார்கள்? ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்யவில்லை என்று சொன்ன என்ன அர்த்தம்? தேவனை எதிர்த்து நிற்கிறோம் என்று அர்த்தம். இப்படி செய்வதனாலே அவர்களுடைய மகிமை ஒரு பறவை போல் பறந்து போகும். அது பிறப்பதில்லை, வயிற்றில் இருப்பதில்லை, கற்பம் தரிப்பதில்லை. இப்படியாக இன்று சபைகளின் மகிமை பறந்து போகிறது. அந்த சபையிலே அதாவது வயிற்றில் இருப்பதில்லை, கற்பம் தரிப்பதில்லை, அது பிறப்பதில்லை என்றால் என்ன அர்த்தம்? அது வளருவதில்லை, அது செழிப்பதில்லை, சபை பெருகாது, ஆத்துமாக்கள் வளர்ச்சி அடையாது என்பதை அது குறிக்கிறது. இப்படிப்பட்ட சபைகளை இன்று காணலாம் உலகத்திலே. இப்படிப்பட்ட சபைகள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எதில்? பாவத்தில் வளருகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எப்ராஹிமின் கார்கள் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் ஆலயத்தில் பகையாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் சபைக்குள்ளே பகைகளை உண்டு பண்ணுகிறவர்களாய், சண்டை பிடிக்கிறவர்களாய், யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகள். கனியற்ற தீர்க்கதரிசிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலத்திலே கட்டளையிடுகிறார். அதை கேட்டு காதுள்ளவன் கேட்டு ஞானவான் தன் இருதயத்திலே அதை வாங்கி தன்னை சீர்படுத்திக் கொள்ள கடவன். ரோமர் 1:21 வாசிக்க கேட்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இன்று சபைகள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரான சபைகளாகவும் இருளடைந்த உணர்வில்லாத சபைகளாகவும் மாறிவிட்டன. இப்போ பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட அவர்கள் சபைக்கு வருவார்கள். துதி நடக்கும். அந்த துதி நேரத்தில் தேவனை அவர்கள் துதிக்க மாட்டார்கள். அவர்கள் வேடிக்கை பார்க்கிறவர்களாகவும் அங்குமிங்கும் திரிகிறவர்களாகவும் அலைந்து திரிகிறவர்களாகவும் வீண் அலுவல்காரர்களாகவும் அங்குமிங்கும் ஓடி திரிவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் செய்வார்களானால் இவர்கள்தான் அவரை தேவன் என்று, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. சபைக்கு வருகிறீங்க, உங்களால் துதிக்க முடியுமா? பிரசங்க நேரத்தில் தேவ வார்த்தையை கேட்க
ஜெபிக்கிறீங்களா? ஜெப நேரத்தில் உங்களால் ஜெபிக்க முடியாமல் நீங்கள் சபையில் இடரலை உண்டு பண்ணுறீங்களா? துதி நேரத்தில் நீங்கள் துதிக்காமல் மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்குறீங்களா? பிரசங்க நேரத்தில் நீங்கள் பிரசங்கத்தை கேட்காம பிரசங்கம் கேட்குறவங்களுக்கு இடரலை உண்டாக்குறீங்களா? நீங்கள் எல்லாம் தேவ மகிமையற்றவர்கள், தேவனை மகிமைப்படுத்தாத கூட்டம். ஆதலால் நியாய தீர்ப்பு உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட காலமாக இருக்கிறது. ஆதலால் என் தேவனிடம் கிருபைகள் உண்டு, மன்னிப்புகள் உண்டு, இரக்கங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே அவர் மன்னிக்க தயவு பெருத்தவர், பணிந்தவளின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவர், நறுங்குண்ட இருதயங்களில் வாசம் பண்ணுகிறவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆதலால் அந்த தேவனை நோக்கி பார்த்து அவருடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் கெஞ்சி செபிப்போம்.